12 ராசியில 4ஆவதா வரக்கூடியதாங்க கடகம். சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. பொதுவாகவே கடக ராசியில பிறந்தவங்க நல்ல குணம் இருக்குங்க. தயால குணம், அமைதி, ஒழுக்கம், இறக்க குணங்கிறது இவங்க கூடவே பிறந்தது. எல்லார்கிட்டையுமே ஒரு தாய்மையோட அக்கறையோட இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறதுல இவங்கள மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு கொள்கை வகுத்துக்கிட்டு அதுபடி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. சுய ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது, குழந்தைகளுக்கு குழந்தைகளாக நடந்துக்கிறது, இது எல்லாமே இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு கை வந்த கலை. கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செயல் திறமை கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை ஏமாந்து போகிறது உண்டு. அதாவது எதிரியா இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டுனாலுமே கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. உதவி கேட்குறாங்களாங்கிறதுக்காக இவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலுமே செஞ்சுருவாங்க. அது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். ஆனாலுமே உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களும் சொல்லலாம். எதை வேணாலும் தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவும் குழந்தைகளுக்காக எதை வேணாலும் தியாகம் செய்யக்கூடியவங்க. பிள்ளைகள் தாங்க இவங்களுக்கு குடும்பம் அமைஞ்ச பின்னாடி குழந்தைங்க தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. இப்படிப்பட்ட கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் நிறைய விஷயங்கள பாதிப்புன்னு சொல்லலாங்க. நல்ல குணம் இருக்குது, நல்ல ஒழுக்கம் இருக்குது, ஆனா நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை தான். குடும்ப வாழ்க்கையிலுமே காதல் என்னதான் காதல் கொடுத்தாலும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால இருக்க முடியறது இல்லை. நிறைய பாதிப்பு சந்திக்கிறீங்க. இந்த சொந்த பந்த வகையிலுமே நிறைய பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இனிமே போராட்டம் இருக்குமா, இனி எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்துல இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லதுதான். இந்த வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள் எல்லாம் ஒரு சின்ன நாணய பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செய்யறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நேரம் கடகராசி அன்றவர்களுக்கு எந்தெந்த விஷயம் சாதகங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசி என்றவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்காமையை கூட நேரம் தாங்க. ஏன்னா கண்டக சனி காலத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டம சனி காலத்துலயும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா குருவோட அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குது. தொழில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல முன்னேற்றம் தான். வியாபாரத்துல கொஞ்சம் போட்டி இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம், தொந்தரவு தராது. குடும்பத்துல தேவை அதிகமா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. பண வருமானம் கொண்டு வரக்கூடிய நேரம் தான். என்ன ஒண்ணு எதையும் நினைச்ச மாத்திரத்திலேயே செய்ய முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனா கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு கைகூடி வந்துடும். அதனால கவலைப்பட வேண்டாங்க. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு குருவோட அமைப்பு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய தன்மைங்கிறது கொஞ்சம் பெத்தவங்க வழியில பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வாகன வழியில இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி சிறப்பு தான். மனசுல தாங்க குழப்பாதி, உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. தேவையில்லாத கற்பனையான கவலையை நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, மனசையும் கெடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. கடன் ஒரு பக்கம் இல்லாமலாம் இல்லை, ஆனா கடன் அடைக்கக்கூடிய நேரம் இந்த காலத்துல பிறந்திருக்குது. நீங்க மறுபடியும் பெரிய அளவுல கடன் வாங்காம இருந்துட்டாலே போதும். இந்த காலகட்டம் சிறப்பு தான். அதே மாதிரி உங்க ராசிக்கு இந்த நேரம் சுக்கிரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சிங்கிறது கிடைக்குங்க. கொஞ்சம் தாய் வழி உறவுகளை மட்டும் தொல்லைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த தாய் வழி சொந்த பந்தத்தோட அதிக நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லது. மற்றபடி சொத்து விஷயத்துல நல்ல மாற்றம் தான். சுக்கிரனுடைய அமைப்பு வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு சம்பந்தமா இந்த நேரம் நீங்க பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் தான். வேலையிலுமே நீங்க கேட்கக்கூடிய சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்க ராசிக்கு இந்த நேரம் புதனுடைய அமைப்பு, இந்த நேரம் வீடு மாற்றம், வாகன மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும். கூட பிறந்தவங்க வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த போட்டி என்னதான் தொழில போட்டி இருந்தாலும் தொழில் முன்னேற்றத்துல எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். மாமன் மைத்துனன் வழியில இனி வரக்கூடிய நாட்களில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சுபகாரியத்துல கலந்து கொள்ளக்கூடிய நேரம் கொஞ்சம் சுப செலவு உண்டாகும். மற்றபடி உங்களுக்கு இந்த சொந்த பந்த வகையில தொந்தரவு பெருசா இல்லை. சுப செலவு தான் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முன்னோரை வணங்கி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதுவும் இந்த நேரம் குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய அமைப்பு. அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க.
தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ கோவிலிருந்து திருநீர் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து தினமுமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீப ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, தடையாகவே இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் பண வருமானம் வந்தாலுமே எப்படி பணம் போகுதுன்னே தெரியல, சேமிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நிலைமை தான் நிறைய பேர் கடகராசி அன்புல இந்த நேரம் இருக்கிறீங்க. வருமானம் பண்ணணும்னு நினைச்சாலுமே வருமானம் பண்ண முடியல, ஏதாவது ஒரு வகையில் கடன் பிரச்சனை, மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி ஏற்றுக்கிட்டு படாதபாடு படக்கூடிய தன்மைங்கிறது இந்த நேரம் இல்லாமல இல்லை. அப்படி பார்க்குறப்ப இந்த காலகட்டம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ஒரு வெள்ளை துணியில், இந்த அமாவாசை நாளில் ஒரு வெள்ளை துணியில் துளசி கொஞ்சமாக 2 ஏலக்காய், பச்சை கற்பூரம், ₹1 நாணயத்தை சேர்த்து முடிச்சு வச்சு வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் அதுக்கு வச்சு நீங்கள், இல்லைன்னா தீப ஏற்றி கூட நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணுங்க. குபேர மூலையில் வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு 3 ₹1 நாணயத்தை நீங்கள் சமையல் செய்யக்கூடிய இந்த கடுகு டப்பால போட்டு வச்சுட்டு வரப்பாருங்க. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இது நீங்கள் 15 நாளுக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறையாவது இந்த மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சு கற்பூர தீப ஆராதனை காட்டி செஞ்சுட்டு வர பாருங்க. கண்டிப்பாக இந்த பண பிரச்சனைங்கிறது குறையக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிறாரு. அர்த்தாஷ்டக ராசியான துலா ராசியில சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன் தான். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வருமானம் உண்டு, ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இருக்கும். ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு இறுதியில் சாதகமாக முடியுதுன்னு சொல்லலாங்க. வேலைன்னு வர்றப்ப உங்களுக்கு வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை, முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. பணி நிரந்தரம் நடக்கக்கூடிய நேரம். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் நல்ல மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வருமானமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பு தான். என்ன ஒன்று ஒரே மாதிரி கொஞ்சம் வருமானம் இருக்காது, கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. மாணவர்களுக்கு, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது உங்கள் கையில் தான். வேண்டாதவங்க நட்பை விட்டுருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் உண்மையாக நடந்துக்குங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தான். மாணவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டங்க. கல்வி சம்பந்தமான ஒரு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால கல்வியில் முழு கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே மனசுல ஒரு நிறைவு கொஞ்சமாவது இந்த நேரம் கிடைக்கும். கால்நடை மூலமா பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் நீங்கக்கூடிய நேரம், ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் குருவோட அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாக இருக்கும். குடும்ப பிரச்சனையோட இந்த கடுமையான பாதிப்பு குறையும். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைகளோட நிலையை நினைச்சு கவலைப்பட்டவங்களுக்கு இனி குழந்தைகளோட நிலையில நல்ல மாற்றம் தான். முயற்சி திருவணியாகும். இதை மட்டும் விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்துல தடை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசிக்கு ஏற்படும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்கரமாக இருக்கிறதால கொஞ்சம் முன்னாடி விட உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலன் தான். அலைச்சலை குறைப்பாரு, வருமானம் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வரப்பாரு. ஆனால் சின்ன சின்ன செலவு இருக்குங்க, கொஞ்சம் செலவு திட்டமிட்ட பாருங்க. மனசில் நிம்மதிங்கிறது கொஞ்சம் நிலையாக இருக்காது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாது. அதனால் முக்கியமான முடிவை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அதை பற்றி பேசிக்கலாம். சொந்த பந்த வகையில் கொஞ்சம் மனக்கசப்பு வந்து தான் நீங்கும். அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த காலம் சிறப்பு தான். நீங்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி வக்கர நிவர்த்தி இந்த நேரம் ஆகக்கூடிய தன்மைங்க. ராகு இருக்கிறாரு. உடம்புலையும் சரி மனசுலையும் சரி இது வரைக்கும் நீங்கள் சந்திச்ச போராட்டம் நீங்கும், சங்கடம் நீங்கும். எடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடையை கொடுக்கும். ஆனால் அது எல்லாமே போராடி முடிச்சிருவீங்கன்னே சொல்லலாம். இந்த வார காலத்தில் திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுங்க. செய்கிற வேலையெல்லாம் அன்றைக்கி தினசரி செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். எடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. பண வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். பண வருமானம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் கண்ட கனவு நனவாகுங்க. நீங்கள் இந்த வாரத்தில் புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பு தான்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.